லெட்ஸ் பி ஆனஸ்ட், நிறைய அஃபர்மேஷன்ஸ் பண்ணியிருக்கீங்க, மேனிஃபெஸ்டேஷன் வீடியோஸ் பார்த்துருக்கீங்க, பாசிட்டிவாக இருக்கணும், பாசிட்டிவ் திங்கிங் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. பட் யுவர் லைஃப் இட் இஸ் ஸ்டில் த சேம். அண்ட் இங்கே தான் நான் ஒரு உண்மையை சொல்ல போகிறேன், தட் நோ ஒன் டோல்ட் யூ. நீங்க நினைக்கிற அந்த பிரபஞ்சம் உங்களோட வார்த்தைகள் எதையுமே கேட்கறது கிடையாது. பிகாஸ் பிரபஞ்சம்க்கு காதே கிடையாது. The universe responds to your frequency. And இப்போ நீங்க அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த அபரிவிதமான பிரம்மாண்டமான வாழ்க்கை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான மைண்ட்ல இருக்கீங்க, ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஐடென்டிட்டியில இருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. No, that doesn't work. Because நீங்க சக்சஸ் வேணும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க, சொல்றீங்க அப்படின்னா நீங்க என்ன மாதிரியான ஃப்ரீக்வன்சியில ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? என்கிட்ட இந்த விஷயம் இல்லை, அந்த விஷயத்த நீங்க கேட்குறீங்க. நீங்க ஒரு விஷயம் கேட்கும் போதே அந்த விஷயம் உங்ககிட்ட இல்லை அப்படின்றத தான் பிரபஞ்சம் புரிஞ்சுக்கிறோம். அண்ட் அது என்ன புரிஞ்சுக்கிறதோ அதை அதிகமாக உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் இங்க மாற்றம் என்னன்னா, ஸ்டாப் ஃபிக்ஸிங் இட். நீங்க நினைக்கிற அந்த வாழ்க்கையை எந்த நபர் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அதை மாத்துங்க. ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். நீங்க யோசிக்கிற எல்லா விஷயத்தையும் அப்படியே கீழே போட்டுருங்க. அந்த கவலை, வாட் இஃப் இது எனக்கு நடக்கலைன்னா, அந்த விஷயத்த இப்போ நீங்க ஒரு நபராக மாற போறீங்க. அதாவது வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அந்த எல்லா விஷயமும் இருக்கு அப்படின்ற அந்த நபராகவே மாற போறீங்க. ஜஸ்ட் ஃபீல் இட், ஹோல்ட் இட். அந்த ஃபீலிங், அந்த உணர்ச்சி தான் சிக்னல். இப்போ இந்த சிக்னல் ப்ராட்காஸ்ட் ஆகி யூனிவர்ஸ்க்கு போகும்போது உங்களோட ரியாலிட்டியில வேற வழியே இல்லை. நீங்க என்ன சிக்னல் அனுப்பியிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகணும். இது நம்பிக்கை கிடையாது, அறிவியல். ஃபாலோ ஃபார் மோர் ட்ரூத் அண்ட் டெக்னிக்.